நேற்று வந்து அத்தியாயம் 1 அத்தியாயம் 1 பெரும்பாலும் வந்து இந்த அர்ஜுனருடைய குழப்பம். சோ இப்ப வந்து இந்த 18 அத்தியாயத்திலயும் வந்து ஒரு அத்தியாயத்துக்கும் வந்து ஒரு கீவேர்ட் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நோட்ஸ்ல வராது உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணிக்க. ரெக்கார்டிங் கிளாஸ் லேட்டர் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்க. ஒரு சாப்டருக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட். உதாரணத்துக்கு முதல் அத்தியாயத்துல வந்து என்ன நடக்குதுனாக்கா வந்து அர்ஜுனர் பேசுறாரு. அர்ஜுனர் என்ன பேசுறாரு? அவருடைய மனக்குழப்பத்தை பகவானிடம் சொல்லுகின்றார். ரைட்டா? அதுதான் முதல் அத்தியாயத்தில் நடக்குது. சோ முதல் அத்தியாயத்தின் கீ பாயிண்ட் என்னன்னாக்கா வந்து அர்ஜுனரின் குழப்பம், இல்லைன்னா அர்ஜுனரின் புலம்பல் அப்படின்னு நீங்க 2 வார்த்தை வச்சுக்கங்க. குழப்பம், புலம்பல். அத்தியாயம் 1. சோ இந்த கீதையில வந்து மொத்தம் வந்து 700 ஸ்லோகங்கள் இருக்குது, 18 அத்தியாயங்கள் இருக்குது. சோ ஆரம்பத்துல வந்து திருதராஷ்டிரர் கேள்வி கேட்கின்றார் சஞ்சயர்கிட்ட. சோ சஞ்சயர் வந்து அதற்கு இணங்க பதில் சொல்கின்றார். இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க. சோ அப்ப வந்து போருக்கு எல்லாம் தயாராகும் பொழுது அர்ஜுனருக்கு வந்து திடீர் என்று மனக்குழப்பம் ஆகின்றது. ஏனென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த தேரை போய் அந்த சேனையர் நடுவில் நிற்பாட்டும் பொழுது நேராக வந்து பீஷ்மர் துரோணாச்சாரியர் முன்னுக்கு போய் நிற்பாட்டும் பொழுது பீஷ்மரும் துரோணரும் வந்து அர்ஜுனருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஒரு போருக்கு போகும் பொழுது அவர் வந்து ஒரு எதிரி முன்னுக்கு நிற்பாட்டி இருந்தாக்கா வந்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்திருப்பாரு. இவர் போய் அவருடைய சொந்தக்காரர்கிட்ட முன்னுக்கு நிற்பாட்டும் பொழுது அர்ஜுனருக்கு மனக்குழப்பம் வந்து அவருக்கு வந்து இந்த வகையான சிம்டம்ஸ். நேற்று வந்து இன்னொரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க என்கிட்ட. என்னன்னா, நீங்க தமிழ் வந்து ரொம்ப இதா சுத்தமா பேசுறீங்க, நார்மல் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு. சோ நான் இன்னைக்கு இங்கிலீஷ், மலாய், தமிழ் எல்லாத்தையும் கலந்தே பேசுறேன். உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் புரியணும் தான் செய்யறோம். நான் கஷ்டமான தமிழ்ல பேசிக்கிட்டு உங்களுக்கு புரியாம போனா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இப்ப அர்ஜுனர் வந்து குழம்புறாரு. அர்ஜுனனுக்கு வந்து குப்பலா பிள்ளைங்க ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பாருங்க, அவர் சொல்றாரு, என் உடலின் அங்கங்கள் நடுங்குகின்றது. அவர் உடல் எல்லாம் வந்து என்னென்ன செய்யுது அப்படின்னு வந்து இதுல போட்டிருக்கு. நீங்க வந்து ஸ்லைட்ல படிச்சு தெரிஞ்சுக்கங்க பிற்பாடு. அர்ஜுனர் ஏன் போர் செய்யறதுக்கு தயங்குறாரு, என்ன காரணம் என்றது வந்து கீதையில வந்து சொல்றாரு. நண்பர்கள், உறவினர்கள் ஒரு பக்கம், வெற்றி பெற்றாலும் மகிழ்வில்லை. ஏன்னா சகோதரர்களை சாவடிச்சுட்டு வெற்றி பெற்று நான் என்ன பண்ண போகிறேன் கிருஷ்ணா அப்படின்னு வந்து அர்ஜுனன் கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய ஸ்லைட்ல பார்த்து தெரிஞ்சுக்க. திருப்பி சொல்றேன், யாருக்கிட்ட எல்லாம் இந்த பகவத்கீதை இல்லையோ தயவு செய்து ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட இந்த பகவத்கீதை இருக்குதோ நம்ம இந்த கிளாஸ் நடத்தும் பொழுது இந்த புத்தகத்தை திறந்து வைத்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு பாயிண்ட் சொல்லும் போது நீங்க வந்து திடீர்னு பார்த்து உடனே என்கிட்ட நீங்க கேள்விகள் கேட்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து நான் எதனாச்சும் திடீர்னு தப்பா சொல்லிட்டா நீங்க அந்த பாயிண்ட்டை பார்த்து புக்கில் நீங்க என்ன சொல்லலாம், பிரபு இல்ல பிரபு அங்க வந்து பிரபுபாதர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை வச்சுங்க. யாருக்கிட்ட இந்த புத்தகம் இல்லையோ அந்த கீழே இருக்கிற கியூஆர் ஸ்கேன் போட்டு நீங்க வாங்கலாம். இல்லை என்றால் நம்ம வந்து கூலிம்ல இந்த குரூப்ல வந்து நிறைய பேர் கூலிம்ல இருந்து இருக்கிறீங்க. சோ யாரெல்லாம் கூலிம் இருக்கிறீங்களோ பகவத்கீதை என்கிட்ட இருந்து நேரடியாக நீங்க வாங்கலாம். சோ நம்ம வந்து அதிகமாக விலையை நம்ம வந்து போடுவது கிடையாது. நீங்க தனிப்பட்ட முறையில இந்த குரூப்ல என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அந்த பகவத்கீதை எவ்வளவு என்று உங்களுக்கு வந்து விநியோகம் செய்கிறேன். நம்மளோட ஸ்டாக்ல இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து முதல் அத்தியாயத்தின் சுருக்கம். சோ முதல் அத்தியாயத்துல வந்து மொத்தம் வந்து 40 ஸ்லோகத்துல வந்து ஒரே ஒரு வாடிதான் கிருஷ்ணர் பேசுறாரு. ஸ்லோகம் 25ல அவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனர் வந்து அந்த தேரை கொண்டு போய் அந்த போர்க்களத்துக்கு நடுவில் நிறுத்த சொல்லும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லி போய் நிறுத்துறாரு. இதுதான் கிருஷ்ணனுடைய வார்த்தை முதல் அத்தியாயத்துல. 2வது அத்தியாயத்துலதான் வந்து பகவத்கீதையின் முக்கியமான சார தத்துவங்கள் எல்லாமே பேசப்படுது. 2வது அத்தியாயத்துல நீங்க வந்து 3 விஷயங்கள் வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ஜீவாத்மானா என்ன, உடல்னா என்ன, அப்புறம்னா வந்து செயல்னா என்ன அப்படின்னு வந்து இந்த 3 விஷயங்கள் சுருக்கமாக வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்வாரு. அதனால அதுக்கு பேர் வந்து சாங்கிய யோகா. தமிழ்ல வந்து கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து மொழிபெயர்த்திருக்கின்றார். ஸ்லைட் எல்லாத்துக்கும் தெரியுதா? இது வந்து நேற்றுள்ள அந்த இன்ட்ரோடக்ஷன். யாராச்சும் ஒரு ஆள் படிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் அறிமுகமாயிட்டோம் அதிகமாக. சோ நான் பேர் சொல்றேன், நீங்களா அந்த ஸ்லைட்டை பார்த்து நீங்களே படிங்க. தமிழ் படிக்க தெரியலன்னா நீங்க வந்து அப்சென்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் தெரிவிக்கப்படல அப்படின்னா நம்ம வந்து அடுத்த போகலாம். ஓகே, லட்சுமி
சுன்னசி நாயுடு, நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்களாமா? நீங்க கீழே போட்டிருக்க தமிழ் வார்த்தைகளை ஓ நாரதா என்ற போட்டிருக்கிறது. லட்சுமி சுன்னசி நாயுடு. ஓகே, அவங்க பிஸியா இருக்காங்க உங்களுக்கு. ஓகே, அப்ப நான் படிக்கிறேன். ஓ நாரதா, ஒருவன் பகவத்கீதையை கார்த்திக் மாதத்தில் மகிழ்வுடன் படித்தால் அவன் பிறப்பு இறப்பு உள்ள இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை. நான் தனிப்பட்ட முறையில் அவற்றை பார்த்திருக்கிறேன்னு சொல்றாரு பகவான். சோ இந்த உலகத்துல வந்து நேத்து வந்து நம்ம கணேசன் பிரபு வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஒருத்தர் கீதை வந்து அவர் மனம் வந்தாதான் படிக்க ஜாயின் பண்றதுக்கு தயாராகிறாரு என்பது எல்லாம் சரிதான். மரணம் என்றது வந்து விட்டால் நம்ம வந்து அதற்கான வாய்ப்பை வந்து இழந்து விடுகிறோம் என்று நம்ம வந்து சொன்னோம். சோ இந்த மரணம், அதாவது இறப்பும் பிறப்பும் இந்த உலகத்துல, இந்த பௌதீக உலகத்துல வந்து அன்றாடிக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த சுழல்ல இருந்து எப்படி தப்பி செல்வது என்பது பகவத்கீதையின் சாரார்த்த கருத்து. சோ பகவான் சொல்றாரு, யார் வந்து இந்த கீதையை வந்து மகிழ்வுடன் படித்தால், நீங்க எல்லாரும் படிக்கும் பொழுது இதுல இருந்து சுலபமாக வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்று ஹரிபக்தி விலாஸ் என்ற நூலில் வந்து இது போட்டிருக்கு. ஒன்னு வந்து என்கிட்ட ஒன்னொருத்தவங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, நீங்க அனுப்புற ஸ்லைட் எல்லாம் வந்து நான் வந்து கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் கொடுக்கலாமான்னு. நீங்க யாருக்கு விட்டு தாராளமா கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவர்கள் ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம நேரம் கால் பண்ணலாம். ஓகே, அடுத்து இது வந்து ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரா. இது வந்து கிருஷ்ணர், அவருடைய அண்ணர் பலராமர். இது வந்து சுபத்ரா மாய், அவருடைய தங்கை. இது நம்ம இஸ்கான் மலேசியா ஹெட் குவார்டர்ஸ் கோலாலம்பூர்ல உள்ள பகவான், வழிபாடு செய்யக்கூடிய பகவான். ஓகே, இது வந்து குரு வாழ்த்து. அது வந்து குருவுக்கு வந்து வணக்கத்தை செலுத்துவது. நான் வந்து இந்த மந்திரங்களை சொல்கின்றேன், நீங்க முடிந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா வந்து இது கையும் கூப்பி இப்படி நீங்க கையை வச்சுக்கணும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. नमः ओम विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने. नामस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. ஓகே, இவர் தான் எங்களுடைய குருநாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி கழகத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இவரை பத்தி நான் வந்து அன்றாடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போறேன். இவர் வந்து ரொம்ப வயதான காலத்துல 69-70 வயசுல வந்து மேல்கட்டிய நாடு இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு போறார். கையில வந்து ரொம்ப குறைவான ரூபாவோட தான் வந்து ஒரு தண்ணி கப்பல்ல வந்து பிரயாணம் செஞ்சு போறார். அப்ப வந்து மேல்கட்டிய நாடுகளிலும் சரி, உலகத்திலும் சரி, இந்த பகவத்கீதையோ இல்ல இந்த சனாதன தர்மத்தின் கருத்தை பத்தி அவ்வளவு பிரபலயமா கிடையாது. நான் சொல்றது வந்து 60ஆம் 70ஆம் ஆண்டுகள்ல. சோ அப்ப வந்து அமெரிக்கா வந்து மிக இந்த ஹிப்பீஸ் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப காட்டு மனிதர்கள் போல வாழக்கூடிய ஒரு நபர்கள். அவர்கள் வந்து ட்ரக்ஸ், LSD அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ற நபர்கள் மத்தியில இவர் வந்து யாரு சிஷ்யரோ யாரையோ கூட கூட்டிட்டு போக கிடையாது. தனி மனிதராக ஒரு தண்ணி கப்பல்ல அவர் வந்து கல்கட்டா, இந்தியாவுக்கு போனவங்க இல்லைன்னா இந்தியா மேப்ல பார்த்தோமா கல்கட்டா, பெங்கால்ல வந்து கல்கத்தான்னு ஒரு இடம் இருக்கும். அங்க இருக்கிற அந்த கார்கோஷ் அந்த ஷிப்ல வந்து அந்த பாட்ல இருந்து ஏறி அவர் வந்து பிரயாணம் செய்யறாரு. பிரயாணம் செஞ்சு முதல்ல வந்து எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு அந்த பிரயாணத்தின் போதே வந்து அவருக்கு வந்து இருதயம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது அங்க வந்து. சோ எல்லாத்தையும் வந்து பகவான் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அவர் வந்து பிரயாணம் செஞ்சு முதல்ல போய் அந்த கப்பல் வந்து ஜலடுதா என்ற கப்பல் வந்து பாஸ்டன் என்ற அந்த ஹார்பர்ல போய்
லேண்ட் ஆகுது. மீதி கதையை வந்து நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன். இவரை பத்தி நீங்க படிக்கிறேன்னா இவரை பத்தி தட்டி நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஸ்ரீலா பிரபுபாத கி ஜாய். சோ இது வந்து கீதா மகாத்மியத்தின் ஒரு மந்திரம். ஓகே, கீதா தியான சிலஸ்ய பிரணயாம பரஸ்ய ச நைவ சாந்திஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. ஓகே, அகிலன் அது தமிழ்ல போட்டிருக்கு, படிக்கிறீங்களா? கம் பகவத்கீதையை பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால் பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜன்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். ரொம்ப நன்றி அகிலன். தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இது பாருங்க, பகவத்கீதையை முழு ஆர்வத்துடன் நீங்க வந்து பகவத்கீதையை படித்தாலே பகவான் அருளால், இறைவனின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போகுனா, நீங்க முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து எந்த வகையான வேலை இல்லை அப்படின்னு சொல்றாரு பகவான், சொல்றாரு இந்த கீதா மகாத்மியத்துல. இதேதான் வந்து ஆண்டாள் திருப்பாவை தமிழ்ல 5வது பாசுரத்தை சொல்றாங்க. தீயினில் தூசாகும் செப்பேலூர் என்பாவாய். இறைவனின் திருநாமத்தை சொல்லும் பொழுது உங்களோட பாவங்கள் எல்லாம் தீயில தூசாகும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. சோ அதேதான் வந்து இங்க வந்து இறைவன் சொல்றாரு. இந்த கீதையை வந்து ஒருவன் படிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும். சோ அதனால வந்து இந்த 18 நாளைக்கு நீங்க வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். சங்கல்பம்னா இப்ப நம்ம கோயிலுக்கு போனா அர்ச்சனை பண்ணும்போது தட்டுல வச்சு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் இல்லையா, இறைவா அதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு. அதே போல இங்க நீங்க சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த 18 நாளைக்கும் நான் வந்து இந்த கீதை கிளாஸ்ல வந்து தவறாமல் கலந்து கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு இதை புரிந்துக்கிறதுக்கோ இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கோ முயற்சி பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு அளவுக்கு வந்து நீங்க வந்து சங்கல்பம் எடுத்துங்க. அதற்கப்புறம் பகவான் வந்து அந்த வேலையை அவர் செய்வாரு. ஏன்னா நீங்க வந்து ஒரு அடி வைக்கும் பொழுது இறைவன் நம்ம கிட்ட ஓடோடி வருகின்றார் என்பது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இது வந்து அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருள் சுருக்கம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயம். இது பேரு சாங்கிய யோகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதுல வந்து 2வது அத்தியாயத்துல வந்து மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா 72 பதங்கள் இருக்குது. ஆக நீட்டு வந்து 18வது அத்தியாயம். அதற்கு 2வது வந்து இந்த 2வது அத்தியாயம் வந்து ரொம்ப நீட்டு. சோ நேத்து நான் வந்து 3 விஷயங்கள் சொன்னேன். இந்த கீதை வந்து 3ஆக பிரிக்கின்றோம். 1லிருந்து 6, 7லிருந்து 12, 13லிருந்து 18. சரிதானே பிரபு? நான் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? 3 பிரிவாக பிரிக்கின்றோம். ஓகே. சோ 1லிருந்து 6 எதை குறிக்கின்றது? முதல் 6 அத்தியாயங்கள் நம்மளை பத்தி குறிக்கின்றது. நம்மளை பத்தி குறிக்கின்றது. 7லிருந்து 12 கிருஷ்ணரை பத்தி குறிக்கின்றது, இறைவனை பத்தி குறிக்கின்றது. சோ 13லிருந்து 18 வரைக்கும் அந்த எக்ஸிட் பிளான், இந்த எப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை வந்து குறிக்கின்றது. சோ நீங்க பாருங்க, இறைவனை பத்தி சொல்லக்கூடிய 7லிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் அவரோட ஸ்லோகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 35, 40 இப்படிதான் இருக்கும். ஆனா நம்மளை பத்தி பேசும்பொழுது பார்த்தோம் 72 ஸ்லோகங்கள் வந்து நம்மளுக்காக வந்து அவர் தியாகம் பண்ணி கொடுத்திருக்கின்றார். ஏன்னா வந்து நம்மளுக்கு தான் அந்த விஷயங்கள் வந்து அதிகமாக தேவை, அதிகமாக குழப்பத்துல வந்து நம்ம தான் இருக்கின்றோம் என்று. அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, ஓகே, இது வந்து இன்னைக்கான ஸ்லோகம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து தேரை போயிட்டு வந்து அந்த போர்க்களத்தின் நடுவில் வைக்கும் பொழுது அர்ஜுனருக்கு வந்து சண்டை போறதுக்கு வந்து மனதில் தெம்பில்லாமல் குழப்பத்துடன் அவருடைய காந்தீபம் கையிலிருந்து விழுகின்றது. அந்த காந்தீபம் விழுந்த உடனே அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட இறுதியாக சொல்கின்றார், நான் இதுக்கு மேல சண்டை போட மாட்டேன். சரிங்களா, நான் இதுக்கு மேல சண்டை போட மாட்டேன். ஏன்னா இந்த சண்டையினால எந்த விதமான மகிழ்ச்சியும் எனக்கு கிடையாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டீபத்தை போட்டு அவர் வந்து துக்கமாக இருக்கின்றார். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து 11வது பதத்துல தான் வந்து ஆரம்பிக்கிறார் அவருடைய வார்த்தைகளை.
2:11 வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவரோட வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் நீங்க பாருங்க, கணேசன் பிரபு சொல்லுவாரு, ஒரு நல்ல ஆசிரியருக்கு என்ன ஒரு சிறந்த குணம் என்றால் மாணவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். சரிதானே ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ வந்து அவங்க சொல்லும் போது குறுக்களை நம்ம பூந்து ஏதாச்சும் சொன்னோமாக்கா வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க முழு அவங்களுடைய அந்த மனக்குழப்பத்தை சொல்றதுக்கு தயங்குவாங்க. சோ இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனர் சொல்றது எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்ட உடனே வந்து அர்ஜுனர் சொல்றாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்ப நீ பேசு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போதுதான் இறைவன் வந்து 2:11 வந்து வாயை தொடர்ந்து பேசுறாரு சிரிச்சுட்டு. 10ஆம் பதத்துல வந்து இந்த புன்னுருவல் சிரிச்சுட்டு 11ஆம் அத்தியாயத்துல பேச ஆரம்பிக்கின்றார். அசோச்சன் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதம் சபாசசே கதாசும் ஆகதாசும் நானும் சோச்சந்தி பண்டிதா. இந்த 11ஆவது பதத்துல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை போடுகின்றார்கள், ஸ்ரீ பகவான் உவாச்சா. ஓகேங்களா? அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, ஸ்ரீ பகவான் உவாச்சா. சோ இந்த பகவத்கீதையில வந்து மொத்தம் எத்தனை முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள்? முதல்ல நேற்று நம்ம பேசின மாதிரி முதல்ல வந்து யார் இருக்கிறா சொல்லுங்க? சஞ்சயன், திருதராஷ்டிரன், அர்ஜுனன், பிரபு விளங்கல பிரபு, அர்ஜுனன், கிருஷ்ணர். சரிங்களா? பிரபு கரெக்டா சொல்லிட்டாரு. சஞ்சயர், திருதராஷ்டிரர், அர்ஜுனர், கிருஷ்ணர். சோ இதுல அதிகமாக பேசினது வந்து கிருஷ்ணர். ஆனா ஆரம்பத்துல அவர் பேச கிடையாது. இதுதான் வந்து சிறந்த ஆசிரியருக்கு இல்ல குருநாதருக்கு இருக்கக்கூடிய நல்ல அறிகுறிகள். நீங்க பிரபலமான இந்த ஆச்சாரியர்களை குருநாதர்கள் சந்திக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் பேசும்பொழுது அவங்க வந்து கேட்பாங்க, உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். கேட்ட ஒருபாடு நீங்க வந்து உங்க குறைகளுக்கு தீர்வு கேட்கும் பொழுது அந்த விளக்கத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து சிறந்தது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த கீதைகளை போகும்போது இந்த மாரல் வேல்யூஸ் நம்ம கத்துக்கிட்டே போக. சோ இந்த 11ஆவது பதத்துல வந்து கிருஷ்ணர் சொல்லுகின்றார், வந்து அர்ஜுனர் வந்து இந்த வார்த்தை சொல்கின்றார், கார்பண்ய தோஷோ பஹதஸ்வபாவஹ பிரச்சாமி த்வம் தர்ம சமுதசேதா யச்ரேயஷன் நிஷிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தே சாதிமாம் த்வம் பிரபன்னம். ஓகே, அமலா நீங்க கொஞ்சம் படிக்கிறீங்களா அந்த தமிழ்ல மொழிபெயர்ப்ப? இப்பொழுது நான் அமலா அவங்க பிஸியா இருக்காங்க நினைக்கிறேன். இப்பொழுது நான் என் கடமையை பற்றி குழப்பம் அடைந்து கருமிதமான பலவீனத்தால் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். பாருங்க, இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டு கொள்கிறேன். இப்பொழுது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவதற்காக. அப்ப இந்த 7ஆவது அத்தியாயத்துல வந்து பதத்துல அர்ஜுனன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கேன், ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன். சோ இத வந்து நீங்க தான் இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்றாரு வந்து அர்ஜுனர். இப்படி சொன்னோன்னு வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து இறைவன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கதை இது வந்து ஒரு எப்படி ஃப்ளோலே வரும். முதல்ல வந்து அந்த போர்க்களத்துக்கு போகும் பொழுது அர்ஜுனர் வந்து அந்த தேரை போய் அந்த சேனை நடுவில் நிப்பாட்டு சொல்லும் பொழுது சொந்தக்காரர்களை குருமார்களை பார்க்கும் பொழுது அர்ஜுனருக்கு குழப்பம் அடைந்த உடனே அவர் காண்டிபத்தை கீழே போட்ட உடனே அவர் வந்து ரொம்ப அதிகமாக பேசுறாரு. என்ன பேசுறாரு, இந்த மாதிரி சொத்து கிடைச்சாரு புண்ணியம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இந்த 7ஆவது பதத்துல அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார், இப்ப எனக்கு வந்து என்ன செய்தது தெரியவில்லை, நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு நல் வழி காட்ட வேண்டும் கிருஷ்ணா என்று சொல்லும் பொழுது பகவான் வந்து இதோடதான் வந்து அவருடைய உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். ஓகே, இது வந்து 2:13. 2:13க்கு முன்னாடி வந்து 2:11 ஸ்ரீ பகவான் வாச்ச மதி சொன்ன மாதிரி அசோச்சிதம் அன்னசோச்சஸ்தம் பிரக்ஞாவாதம் பாஷசே கதாசம் ஆகதாசம் நானும் சோச்சந்தி பண்டிதா. நீ வந்து உயர்ந்த வார்த்தைகளை பேசுகின்றாய் அர்ஜுனா, ஆனா நீ புலம்பக்கூடிய காரணம் வந்து புலம்பத்தக்க ஒரு காரணமே கிடையாது. நீ இப்ப வந்து புலம்புற இல்லையா, அது ஒரு மேட்டரே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு சிறு பிள்ளை இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு நம்ம வந்து விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கிறோம். அந்த விளையாட்டு ஜாமான் உடைந்த உடனே வந்து
அந்த பிள்ளை அழுவது சரி, அதுக்கு விவரம் பத்தல. நம்மளும் அந்த பிள்ளையோட சேர்ந்து அழுக முடியுமா? வெள்ளாடி ஜாமான் உடஞ்சி இந்த புல்டோசர் உடஞ்சி போச்சுன்னு முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து விவரம் தெரியும். அது வந்து ஒரு வகையான ஒரு வேல்யூ இல்லாத ஒரு அழுகல் அப்படின்னு. அதே போலதான் பகவான் சொல்றார், பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகின்றாய், ஆனா வந்து நீ அழுது வந்து எந்த வகையான பயனும் கிடையாது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார். சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 11வது பதத்துல வந்து ஸ்ரீ பகவான் உவாச்சா என்ற ஒரு வார்த்தையை வந்து போடுகின்றார். சோ இந்த ஸ்ரீ பகவான் உவாச்சா ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா வந்து நீங்க வந்து நம்ம நேத்த பார்த்தோம், 3 பேர் பேசினாங்க. அர்ஜுனர் பேசினார், சஞ்சயர் பேசுகின்றார், திருதராசரர் பேசுகின்றார். அவங்க பேசும்பொழுது திருதராசர உவாச்சா, அர்ஜுனா உவாச்சா, சஞ்சயா உவாச்சா அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் பேசும் பொழுது ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான் என்றால் என்ன? பகவான் என்றால் இறைவனை குறிக்கும் என்று சம்ஸ்கிருதத்துல ஒரு பொருள். சோ பகவானுக்கு வந்து 6 தன்மைகள் இருக்க வேண்டும் என்பது விஷ்ணு புராணம் சொல்லுகின்றது. ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யஸ்ய ஸ்ரீய ஞான வைராகியோ சைவ ஷானபாக இதிங்கனா. முதல்ல வந்து எல்லா புகழ்களும் இருக்கும், எல்லாத்தையும் பலசாலி, எல்லாத்தையும் அழகான ஒரு ஆள், எல்லாத்தையும் ரொம்ப ஞானம், எல்லாத்தோட ஞானத்துல சிறந்து இருக்கக்கூடியவர், எல்லாத்தோடையும் தியாக மனப்பான்மை. அதுக்கு வந்து ஒரு காரியம் செஞ்சோமா அந்த காரியத்திலே பற்றுதல், பற்றே இல்லாம இருக்கிறது தான் வந்து இறைவனுடைய தன்மை. கடைசி 6வது உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு நபர். உதாரணத்துக்கு இப்ப வந்து இப்ப யார் ரொம்ப ஃபேமஸா இருக்கா? எந்த செலிபிரிட்டி ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க? ஒரு பேர் சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்ல வச்சுக்கோமே, நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் யாரு? எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேது, சொல்லுங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பிரபு சொல்றாரு, அவர் இந்த காட்பந்து பந்து விளையாடுறவரு, அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்து. ஆனா அவரு வந்து நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து தெரியும், ஆனா வெளி உலகத்துக்கு போனா அதை பத்தி தெரியாது. வெளி உலகம்னா இந்த பிளானட் விட்டு வேற பிளானட்டுக்கு போனா தெரியாது. இன்னொன்று வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இருக்க மாட்டாரு. ஒரு 40-50 வருஷத்துல, இன்னும் ஒரு 300-400 வருஷம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி ரொம்ப பேசப்பட போவதில்லை. ஆனா இந்த மாதிரி பகவத்கீதை கிருஷ்ணரை பத்தி வந்து காலங்காலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம், இந்த 4 யுகங்கள்லையும் ஆரம்பத்திலிருந்தே பேசிக்கிட்டு வராங்க இவருடைய பெருமைகளை. அதுலதான் அவருடைய ஆல் ஃபேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த பதம் வந்து கீதையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதம். இது வந்து இந்த ஜீவாத்மாவுடைய தத்துவத்தையும் இந்த உடலின் தத்துவத்தையும் இந்த பதம் வந்து குறிக்கும். ஓகே, சம்ஸ்கிருதம் யாராச்சும் படிக்கிறதா தாராளமாக படிக்கலாம். அதனாலதான் நாங்க வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் போட்டுக்கிறோம். யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? அருண் சரவணன், ட்ரை. தேகத்தை இதுதானே பிரபு? படிங்க. தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து சொல்வதைப் போல் ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹந்தாரா பிராப்திர் தீரஸ்தத்ர ந முய்யதி. இதுதான் பகவான் சொல்கின்றார். சோ முதல் அத்தியாயத்துல ஒரு கீவேர்ட் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து என்னன்னாக்கா வந்து அர்ஜுனனின் புலம்பல், அர்ஜுனனின் குழப்பம் அப்படின்னு. 2வது அத்தியாயத்துல வந்து அர்ஜுனரின் அடையாளம், அர்ஜுனர் மறந்து போன பிற்பாடு இறைவன் அந்த அடையாளத்தை ஞாபகப்படுத்துகின்றார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிற. சோ இந்த பதத்துல என்ன சொல்றாங்க, எப்படி இந்த உடல் சிறு வயசுல இருந்து வயதானவர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை பாருங்க, புள்ள பிறக்குது, பெருசாகுது. இந்த புள்ள பேர் என்ன? ஒரு பேர் வச்சுக்குவோம், அலின்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா கிருஷ்ணான்னு வச்சுக்குவோம். இந்த கிருஷ்ணா வந்து கொஞ்சம் குழந்தையாவது 8 மாசம் 10 மாசம் 5 வயசு 10 வயசு 20 வயசு, இது வந்து நல்ல வாலிபனாக இருக்கின்றா 25-26 வயசு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு 30 வயசு, அப்படியே இறங்கி அப்படியே போய் அவர் வந்து இறக்கின்றார். இதுதான் வந்து கீதையில சொல்றாங்க, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படின்னு சொல்றாங்க. இறப்பு, பிறப்பு, முதுமை, நோய். சரிங்களா? இறந்தவன் வந்து பிறக்க வேண்டும், முதுமையும் நோயும் வந்து இது கூடயே வருகின்றது. சோ இது வந்து ரொம்ப சகஜமா நடக்கக்கூடிய விஷயம். தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதை போல். சரிங்களா? நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டு வரோம். வந்து அவருடைய பேரு கிருஷ்ணனா,
40 வயசு ஆனாலும் அவர் பேர் கிருஷ்ணானா. ஆனா இந்த உடல்ல இருக்கிற கிருஷ்ணாவை நம்ம 40 வயசு ஆயிருந்து பார்க்க முடியாது. உடல் மாறுகின்றது. ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. ஏன்னா அழிவு யாருக்கு, எதற்கு அழிவு? உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இதுதான் பகவான் சொல்றாருங்க. சோ இப்ப இந்த பிறந்தவர்கள் இறக்க வேண்டும். சோ அதனால நிதானம் புத்தி உடையவர்கள் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. வயசாவதுனால அவங்க புலம்ப போவதில்லை. இறந்து போன பிற்பாடும் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சுனாக்கா நம்மளுக்கு தெரியும் அவர்கள் மேலும் நல்ல உடலுக்கு போகின்றார்கள் என்ற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது முக்கியமான ஒரு மெசேஜ், இந்த பகவத்கீதையின் சாரம். சோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம் இந்த உடல் கிடையாது, இந்த உடல் அழியக்கூடியது. உடல் பஞ்சபூதங்களின் செயற்கையால செய்யப்பட்ட ஒரு விஷயம். 18வது அத்தியாயத்துல இதை பத்தி இறைவன் சொல்லுவாரு, ருத்ர யந்திராணி மாயா. இது ஒரு இயந்திரம், ஒரு மிஷினை போலதான். எப்படி ஒரு மிஷினுக்கு என்ன முடிந்த உடனே எல்லாம் ஜேம் ஆகி நிக்குதோ, இப்ப கருப்பெண்ணெய் ஊத்திட்டு ஓடுற காடி என்ன முடிஞ்சுன்னா இன்ஜினே ஜேம் ஆகிற போல, இந்த மிஷின் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த மிஷினுக்கு வேலை. அந்த ஆத்மா இந்த வயசான உடல்ல இருந்து வெளியான உடனே இந்த உடலை நம்ம என்ன பண்றோம்? உடலை எரிச்சிடுறோம். அதுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு அந்த அடக்கம் பண்ணிடுறோம் அந்த உடலை. சோ இந்த உடலுக்கு அதோட வேலை கிடையாது. ஏன்னாக்கா உதாரணத்துக்கு அவர் பேரு கிருஷ்ணான்னு கூப்பிடும் பொழுது இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் அது பார்க்கும். இறந்த உடனே எல்லாம் குளிராய், கை காலம் குளிராய், எல்லாம் விரைச்சு போய் நீங்க என்ன கூப்பிட்டாலும் அது தெரியாது. ஞாபகம் வச்சுக்கங்க, உடல் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது. மேலும் பகவான் சொல்கின்றார், இந்த ஆத்மாவின் தன்மைகளை பத்தி சொல்கின்றார். வாசாம்சி ஜிர்ணானி யதா விஹாயா நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜிர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. அருணாசலி படிக்கிறீங்களா? அருணாசலி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அணு ஆத்மா உடல் மாறுவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையேயாம். ஆத்மா இருப்பதை நம்பாதவர்கள் அதே சமயம் இதயத்திலிருந்து வரும் சக்தியின் உற்பத்தித்தானத்தை விளக்க இயலாதவர்களும் ஆன சில நவீன விஞ்ஞானிகளுக்கூட. அருணாசலி, இந்த ஸ்லைட்ல இருக்குல்ல மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன், அது மட்டும்தான். நீங்க மொழிபெயர்ப்பு புத்தகம் பார்த்து படிக்கின்றார், ரொம்ப நன்றி அவருக்கு. இது என்ன சொல்றாருன்னா, பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. புரியுதா? இப்ப சட்டை பழசாச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு புது சட்டைய மாத்துறோம். சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா புது சட்டை போட்டுக்கிறோம். கிழிஞ்ச சட்டையும் ஃபேஷனா போட்டு சுத்துறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்லல. இப்ப சட்டை பழசாகி அந்த சட்டைய மாத்தி, ஏனென்றால் சட்டை பழசாச்சு புது சட்டை போட வேணும்னு போடக்கூடிய அந்த கும்பலுக்கு தெரியும் இந்த சட்டைக்கு எந்த வகையான வேலையும் கிடையாது. அதே போல இந்த உடல் பழசாவனான ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியாவன உடனே இந்த உடலுக்கு வேலை கிடையாது. எப்படி சட்டை மாத்துறது போல இந்த ஆத்மா வெளியாவனோன அந்த ஆத்மா புது உடலை எடுக்கின்றது. நீங்க எப்படி புது சட்டை போடுகின்றீர்களோ அந்த ஆத்மா புது உடலை எடுக்கிறது. பழைய உடம்பு அதற்கு அப்புறம் தேவையில்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. எல்லாருக்கும் புரியுதுங்களா இது வரைக்கும் நான் சொன்னது? புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் தமிழ்ல இருக்கு. யாரு படிக்கிறீங்க? பாக்குறீங்க யாரு இருக்கா? சரி,
Dityashree, you can try 223. Dityashree பிஸியா இருக்காங்க. கணேசன் பிரபு நீங்க ட்ரை பண்றீங்களா? படிக்கிறேன்யா. படிங்க 2:23. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாதது, நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். இது ஆத்மா. ஆத்மாவுடைய தன்மையை சொல்லுகின்றார். இந்த ஆத்மாவை எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும்னாக்கா ஆயுதம்னாலே ஒரு கருவியால செய்ய வேண்டும். ஒரு பிஸ்தோலோ, ஒரு வில்லோ, ஒரு அம்போ, இல்ல மிஷின் கானோ, கத்தியோ ஏதாவது இருக்க வேண்டும். அது எதனாச்சும் ஒரு உலோகத்தை பயன்படுத்தி நீங்க செய்ய போறீங்க. சோ அதனால ஆத்மாவுக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது. மெட்டீரியல்ஸால பாதிப்பு கிடையாது. அடுத்து நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், சோ ஆயுதத்தால ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்து நெருப்பு அது நீங்க இக்னைட் பண்ணீங்கன்னா நெருப்பு வரப்போகுது. அதனால கூட ஆத்மாவுக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது. நீரால் நனைக்கப்பட முடியாததும், நீராலும் ஒண்ணும் செய்யப்பட முடியாது. வீசும் காற்றாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் ஆத்மாவுடைய தன்மை. அதாவது ஆத்மா நித்தியமானது, நிரந்தரமானது என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு விளக்குகின்றார். 2:24. ஹேமலதா நீங்க படிக்கிறீங்களா? அத ஹேமலதா. ஓகே. கலைவாணி 2:24 படிக்கிறீங்களா? ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன், அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்றம் இல்லாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றிமா. சொன்னேன் இல்லையா, ஆயுதங்கள் வெட்ட முடியாது, அப்புறம் நெருப்பால் எரிக்க முடியாது, அப்புறம் நீரால் எதுவும் செய்ய முடியாது, எங்கும் நிறைந்து இருப்பவன் மற்றும் மாற்ற இல்லாதவன். இதுதான் ஆத்மாவுடைய தன்மை பகவான் சொல்லுகின்றார். அடுத்து கடைசியானது கலைவாணி முருகையா ட்ரை பண்றீங்களா? வணக்கம். ஹரே கிருஷ்ணா. சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என கூறப்படுகிறது. இதனை நன்கறிந்த நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. பாயிண்ட் சொல்றாரு. நம்ம என்ன சொன்னோம் 2:14ல, தேஹினோஸ்மின் யதா தேஹி, இந்த உடல் ஆத்மா உடலை மாறுகின்றது. இதுக்கு நீ குழப்பம் அடையக்கூடாது. அப்ப பகவான் மேலும் சொல்லுகின்றான், இந்த ஆத்மா நிரந்தரமானது, சட்டை மாற்றுவது போல வாசாம்சி ஜிர்னானி யத்தா விஹாயான்னு சொல்றாரு. சோ இப்ப இன்னும் மேல சொல்றாரு, ஆத்மா யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன குறிக்குது? நீ பீஷ்மரையோ துரோணரையோ இல்ல துரியோதனனையோ சாகடித்தாலும் அவர்களுடைய உடலை மட்டும்தான் நீ தண்டிக்கின்றாய். அவர்களுடைய ஆத்மா வேறு நல்ல இடத்துக்கு போய் சேரும் அப்படின்னு தான் இந்த பகவானுடைய உபதேசத்துக்கு சுருக்கம். நீங்க பாருங்க, பயரால் ஒண்ணும் செய்ய முடியாது, கத்தி இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. சோ ஆத்மாவோட சைஸ் என்ன சொல்றது? உபநிஷத்து சொல்லப்படுது, ஒரு முடியை எடுத்து 10,000 பங்காக பிரித்தால் அதுதான் ஒரு ஜீவாத்மாவின் அளவு என்று சொல்லப்படுகின்றது. ஓகே, மணியாவது கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டேன். இது உண்மையிலே நடந்த ஒரு கதை. இவர் இஎன் ஸ்டீவன்சன் கால்சன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர், சைக்கட்ரிக்ஸ் ஆராய்ச்சியாளர். இவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கின்றார். இவரை பத்தி கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இவரை பத்தி உங்களுக்கு தெரியும். இது நான் சொல்றது பகவத்கீதை 5000 வருஷத்துக்கு முன்பு பேசினது. இவர் இடைப்பட்ட காலத்தில் உள்ளவர், நம்ம காலத்தில் உள்ளவர். சோ இவர் இந்த 2 விஷயம் சொல்லுவாங்க.
OBE NDE அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? OBE NDE இன்னும் 2-3 டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பத்தி ரிசர்ச் பண்ணி, உண்மையிலே நடந்ததை ரிசர்ச் பண்ணி அவர் வந்து புத்தகங்களும் சரி அவருடைய பேப்பர்ஸ்லாம் வந்து அவர் வெளியாக்கிருக்கார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். யாராச்சும் ஒரு ஆள் படிக்க இந்த கேஸ் ஸ்டடியை. கமலி கண்ணன் ட்ரை பண்றீங்களா? கமலி கண்ணன். Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. I'll just go in and read. சுக்லா மிஞ்சி போனால் 5 வயதிருக்கும். ஸ்ரீ செங்குப்தா மேலும் 5 பேர் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவளுடன் பிரயாணம் செய்தார்கள். அவர்கள் சென்றடைந்தும் சுக்லா வழிகாட்டினாள். அவர்களை அமிர்தலால் சக்கரவர்த்தி வீட்டுக்கு அழைத்து வந்தாள். கடந்த ஜென்மத்தில் மாமனாராக இருந்தவர் என்பதை அறிந்தாள். அவளின் மாமியார் மச்சினர், அவள் கணவர், அவளது மகள். அவர்களது புனை பெயரிலேயே அழைத்தாள். ஓகே, அதாவது வந்து சுக்லா என்ற ஒரு 5 வயது சிறுமி, இது வந்து இந்தியாவில் நடந்த ஒரு கதை. அவர் வந்து 5 வயது குழந்தை ஒருத்தருடைய மகளாக இருக்கின்றார். அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, இந்த இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க போய் பார்க்கும் பொழுது அவருடைய முன்னாள் பிறவியில இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பத்தி அவர் வந்து விரிவாக வந்து சொல்கின்றார். இதுதான் வந்து ஏன்னாக்கா வந்து ஏன் இது நடக்குது, யாருக்கு பதில் சொல்ல முடியும்? இது வந்து முன்னாள் பிறவியில் உள்ளது. ஏன் இது நடக்குது? இந்த ஞாபகம் யாருக்கிட்ட இருந்து வருது? இந்த ஞாபகம் வந்து ஆத்மா கேரிங் த மெமரி. ஸோ இது எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்காது. இன்னொரு கேஸ் ஸ்டடியும் இவர் பண்ணியிருப்பார். நீங்க வந்து இந்த கூகுள்ல படிச்சு பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு முறை வந்து சிகிச்சை பண்ணும் பொழுது பெரும்பாலும் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மயக்கத்துக்கு மெடிக்கல் யாராச்சும் இருக்கீங்களா? மயக்க ஊசி போடும் என்னமோ டேர்ம் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ரைட் பிரபு, தேங்க்யூ பிரபு. அனஸ்தேசிஸ் போடும் பொழுது நம்மளுக்கு எந்த வகையான நினைவும் கிடையாது. சோ அப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அவர் வந்து அந்த ஆத்மா வந்து உடல்ல இருந்து வெளியாகிறதும் அப்போ வந்து மேல இருந்து அவர் பாக்குறாரு. பார்க்கும் பொழுது யார் ஆபரேஷன் பண்றா, என்ன பண்றாங்க, எங்க நிறுத்தி வைக்கிறாங்க எல்லாத்தையும் பாக்குறாரு. திருப்பியும் வந்து அவர் வந்து அந்த உடல்ல போடும் பொழுது முழித்த உடனே இந்த கதைகள் எல்லாம் அந்த டாக்டர் கிட்ட சொல்லும் போது டாக்டர்கள் எல்லாம் திகழ்ச்சி போடுகின்றார். இது எப்படி சாத்தியம்? அனஸ்தேசிஸ் போட்டா, அனஸ்தேசிஸ்க்கே ஒரு பில்லு போட்டு சார்ஜ் பண்றாங்க இல்லையா? சோ அப்படி வந்து இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது எப்படின்னு. சோ இது வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இவருடைய ரிசர்ச் நீங்க வந்து படிக்கலாம். நீங்க கூகுள் பண்ணி பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து 2:47 கர்மாணி ஏவதிகாரஸ்தே மா பலே சுகதாச்சனா மா கர்ம பலஹேது மாதே சங்கோஸ்து அகர்மணி. சோ ஒரு ஆளு கொஞ்சம் படிங்க. கிருஷ்ணா படிங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா பிஸியா இருக்காரு. கிறிஸ்திமா படிக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் கை தொலைபேசியில அந்த எழுத்துலாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், உங்களுக்கு புரியுது. சோ வேற யாராச்சும் படிக்கிறீங்களா? நீங்க படிக்கலாம். உனக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. படிங்க. யார் மாதாஜி இது? ரேவதி. ரேவதி படிங்க. ரேவதி தேங்க்யூ. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. இது வந்து செய்யக்கூடிய கடமைகளுக்கு வந்து நாம் காரணமும் கிடையாது. நம்ம வந்து கடமை நம்ம செய்ய வேண்டும். அதில் பலனுக்கு வந்து நம்ம வந்து எந்த வகையான ஒரு எதிர்பார்ப்போ இல்ல பற்றுதல் வைக்கக்கூடாது. ஆனால் செயல்களின் பலன்களை உனக்கு அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர். நம்ம கீதா லெவல் 2 ப்ரோக்ராம் பண்ணா இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். என்னன்னாக்கா வந்து ஒரு மாணவர் வந்து பரீட்சைக்கு போக வேண்டும் என்றால் அவருடைய முக்கியமான கடமை என்னது? மாணவரின் கடமை என்னது? படிக்கிறது.
மாணவரின் கடமை படித்து பரீட்சை எழுதுவது. பரீட்சையின் முடிவு வந்து எப்படி வரும்னு வந்து அவர் வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க கருமணியோட ஆரஸ்தி அப்படின்னு. ரெண்டு 65 பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிர் அஸ்யோபஜாயதே பிரசன்ன சேத்தசோ ஹ்யாசு புத்தி பிரவ்யாவிஸ்ததே. யாராச்சும் படிங்க ஒரு ஆளு. இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் திருப்தியற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. ஓகே, இங்க வந்து ரெண்டு பேருடைய படம் வச்சிருக்காங்க, ரிஷிகேஷ் மஃபத்லாலும் ஆல்ஃபிரட் ஃபார்ட் அப்படின்னு. ஸோ ஆல்ஃபிரட் ஃபார்ட் பத்தி பேசுறேன். இவர்கள் வந்து ரொம்ப பணக்காரர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணுகின்றார்கள், அவருடைய இந்த பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் வந்து இறைவனின் காரியத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள். சரிங்களா? அதான் இங்க சொல்றாரு, இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் திருப்தி உற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களில் பாதிப்பு ஏற்படாது. ஜட உலகின் மூவகையான துன்பங்கள்லாம் வந்து அன்றாடைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய துன்பங்கள். ஒன்று, மனதால ஏற்படக்கூடிய துன்பங்கள். 2, பிற ஜீவராசிகளாக ஏற்படக்கூடிய துன்பங்கள். 3வது, இயற்கையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அதிபௌதிகா, அதிதெய்வீகா, அத்தியாத்மிகா என்பது சம்ஸ்கிருதத்தில் வந்து சொல்லுவாங்க. 3 விஷயங்கள். மனதால நம்மளுக்கு என்ன துன்பம் வருது? ஒரே கவலை, நம்மளுக்கு நாளைக்கு வேலை போயிருமா, வேலை போவாதா, அந்த மாதிரி ஒரு என்சைட்டி இருக்கு நம்மளுக்கு. 2வது, பிற ஜீவராசிகள்லாம் ஒரு பாம்பு கடிக்கிறது, ஒரு நாய் கடிக்கிறது, அதனால வரக்கூடிய துன்பங்கள். 3வது, இயற்கையான துன்பங்கள். அதாவது வந்து இந்த சுனாமியோ இல்ல இந்த சுழல் காற்று அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி துன்பங்கள். இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. சோ கிருஷ்ணரின் உணர்வில் வந்து செயல்படும் போது, இறைவனின் உணர்வில் செயல்படும் பொழுது இத்தகைய பாதிப்புகள் நம்ம அதிகமாக பாதிக்காது என்று வந்து இறைவன் சொல்லிவிட்டார். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன், 10 minutes தான் இருக்கு. சோ இங்க வந்து அந்த விஷயத்தைக்காக வந்து அம்பரீஷ் மகாராஜாவுடைய கதை சொல்றாங்க. இந்த அம்பரீஷ் மகாராஜா வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கதை. இவர் வந்து பெரிய அரசர். இவர் வந்து மிக சிறிய பக்தர், பகவானுடைய பக்தர். நல்லபடியாக அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் வரும். எப்படி வந்து 30 நாள்ல வந்து 15 நாள் சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், பௌர்ணமி, அமாவாசை, 15 பாதியாக பிரிக்க வேண்டும். சோ இந்த சுக்லபக்ஷம், அதாவது வந்து பௌர்ணமியில இருந்து 15 வந்து ஒரு ஏகாதசி, அப்புறம் வந்து கிருஷ்ணபக்ஷம் அங்க இருந்து அமாவாசைக்கு வந்து இன்னொரு ஏகாதசி, மாசத்துக்கு 2 ஏகாதசி வரும். சோ இவர் அந்த ஏகாதசிலாம் வந்து கடைபிடிக்கக்கூடிய, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறார். சோ அப்ப வந்து ஒரு வாட்டி இந்த ஏகாதசி கடைபிடித்து ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம மறுநாள் தான் பாரணை, மறுநாள் தான் சாப்பிட வேண்டும். அதுவும் சாப்பிடுறது அந்த டைமுக்குள்ள சாப்பிட வேண்டும், 7ல இருந்து 8 உதாரணத்துக்குள்ள சாப்பிட வேண்டும். சோ அப்ப வந்து அவர் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது, சாப்பிடறதுக்கு தயார் பண்ணும் பொழுது அங்க வந்து ஒரு பெரிய சாது வருகின்றார். அங்க சாது வந்து அவர் சொல்றாரு, இரு நான் போய் குளிச்சுட்டு வரேன், நான் போய் குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் குளிக்க போறாரு. குளிச்சு போனோன்னு வந்து அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. லேட் ஆகும் பொழுது இவர் பாக்குறாரு டைம் முடிய போகுது அப்படின்னு வந்து பிராமணர்கள் ஆலோசனை பண்ணும்போது பிராமணர்கள் சொல்றாங்க, ஓகே நீங்க சாப்பிட வேண்டாம், தண்ணீர் மட்டும் குடிச்சிங்க. தண்ணீர் குடித்தால் நீங்க வந்து நிர்ஜலா விரதம் எடுக்கிறதுனால எந்த வகையான சாப்பாடு உள்ளது, தண்ணீர் குடிச்சா விரதத்தை உடைத்த மாதிரி என்று சொல்லும் பொழுது அந்த தண்ணீரை குடித்தவுடன் குடிக்கும் பொழுது வந்து அங்க வந்து துர்வாச முனி வந்து வந்துருவாரு. வந்த உடனே அவருக்கு வந்து கோபம் வந்தோடனே வந்து அவர் வந்து அம்பரீஷ மகாராஜா வந்து தாக்குறதுக்காக முயற்சி பண்ணும் பொழுது உடனே விஷ்ணுவின் கையில வந்து 4 விஷயங்கள் இருக்கும். யாருக்கு தெரியும்? பின்னாடி 2 கையில வச்சிருப்பாரு. ஒண்ணு சங்கு, ஒன்னொன்னு சக்கரம், சங்கும் சக்கரமும். சோ இந்த சக்கரம் வந்து உடனே வந்து அந்த அம்பரீஷ் மகாராஜாவை காப்பாத்துறதுக்காக அந்த துர்வாச முனியை நோக்கி வந்து பயன்பட்டு போகும். ஸோ அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டே போகும். அவர் வந்து துர்வாச முனி கடைசியாக வந்து பகவான் மகாவிஷ்ணு கிட்டே போவாரு. அப்ப மகாவிஷ்ணு சொல்லுவாரு,
இது வந்து நீ என்கிட்ட வந்தது வந்து பிரயோஜனம் கிடையாது, நீ வந்து திருப்பியும் வந்து அம்பரீஷ் மகாராஜா கிட்ட காலிலே போய் விழுவு, அவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்ன உடனே இவர் திருப்பியும் போய் அம்பரீஷ் மகாராஜ் கால் விழுவும் பொழுது அந்த சக்கரம் வந்து சாந்தி அடைந்தது என்று சொல்றாங்க. இந்த கதை என்ன குறிக்குதுன்னா, இவ்வளவு விஷயம் நடக்கும் பொழுதும் இந்த அம்பரீஷ மகாராஜா எந்த வகையான பாதிப்பிலையும் அவர் வந்து பாதிக்கப்படவில்லை. அவர் வந்து துர்வாச முனி சாபமிட்டனால அடிக்க வந்தனால அவர் கோவப்படல. அவர் வந்து அந்த திருப்பி துர்வாசர் முனி வந்து அவர் காலில் விழுந்து அதாவது வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அதற்கும் அவர் வந்து சாபமோ இல்லை எதுவுமே பண்ணல, அந்த சக்கரத்தை வந்து நிறுத்துகின்றார். இதுதான் வந்து கிருஷ்ண பக்தி. அதாவது வந்து இந்த இறைவனின் உணர்வுகளில் செயல்படும் பொழுது இந்த 3 வகையான துன்பங்கள், சோ இது வந்து வேற ஜீவராசிகளால் வரக்கூடிய துன்பங்கள்னு வச்சுக்கலாம். சோ அதனால வந்து இவருக்கு வந்து பாதிப்பு வரல அப்படின்னு வந்து ஸ்ரீமத் பாகவத்ல சொன்ன ஒரு கதை. ஓகே, இப்ப நம்ம தெரிஞ்சிருச்சு ஆத்மா இருக்குது, உடல் இருக்குது. சோ உடலுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம், நம்ம உடலுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் என்னது? சாப்பாடு. சாப்பாடு. ரைட், சாப்பாடு தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த உடலை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியும். சோ அதே போல இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஒரு வகையான முக்கியமான ஒரு மருந்து தேவை, அதாவது வந்து ஒரு உணவு தேவை. உணவு தேவை. இந்த உடலுக்கு வந்து ஏசியில படுக்கிறது ரொம்ப சுகமா இருக்கும், இல்ல லட்டு சாப்பிடுறது சுகமா இருக்கும், இல்ல கேக் சாப்பிடுறது சுகமா இருக்கும், இல்ல இந்த தாலி செட் கேரள எங்களுடைய கடவுளர் நதியா அப்படின்னு அங்க போனீங்கன்னா அந்த தாலி செட் சாப்பிடலாம், அங்க சாப்பிடுறது ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா இந்த ஆத்மாவுக்கு வந்து இந்த சாப்பாடு, இந்த பருப்பு கறி, இந்த கீரை கறிலாம் ஆத்மாவுக்கு தெரியாது. ஆத்மாவுடைய ஸ்வரூபத்துக்கு இறைவனின் நாமத்தை நீங்க ஜபம் பண்ணும் பொழுதுதான் அது வந்து மகிழ்ச்சி அடைகின்றது. இதுதான் ஆண்டாள் 5வது பாசுரத்தில் திருப்பாய சொல்கின்றார்கள். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிகுலத்தை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் சொல்றாங்க பாருங்க, எப்படி நம்ம சாமி கும்பிட வேண்டும். தூயோமாய் வந்து சுத்தமாக வந்து தூமலர் தூவி தொழுது பூ போட்டு வாயினால் பாடி இறைவன் நாமத்தை ஜபிக்க வேண்டும். மனதினால் சிந்திக்க, மனதால சிந்திக்க வேண்டும். சரிங்களா? வாயினால் பாடி மனத்தால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான். முன்னாடி செஞ்ச பாவங்கள் போய பிழைகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பாவங்கள் பூதருவான் வரக்கூடிய பாவங்கள் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவா என்று ஆண்டாள் பாசுரம், திருப்பாவை 5வது பாசுரம். நீங்க நேரம் இருந்தா அதை நீங்க பார்த்து படிக்கலாம். சோ அவர் சொல்றாரு. சோ அதனால வந்து உடலுக்கு வந்து எக்கான் சாப்பாடு எல்லாம் தேவை. அதே போல ஆத்மாவுக்கு வந்து இந்த பகவானுடைய திருநாமம் சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை நம்ம வந்து ஜபிக்க வேண்டும் என்றது வந்து இந்த இந்த படம் வந்து நமக்கு வந்து உபதேசிக்குது. ஓகே, இந்த ஸ்லைட் நம்ம முடிச்சுட்டேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அங்க என்ன தெரியுதுங்க, ஒரு இந்த மனுஷன் பக்கத்துல என்ன இருக்கு, இது என்ன இருக்கு, கூண்டுக்குள்ள என்ன இருக்கு, கிளி இருக்கு கூண்டுல, கிளி இருக்கு கூண்டுல. ரைட்டு. அவர் என்ன பண்றாரு, முதலாக கிளி வாங்கிட்டு வர்றாரு. கிளி வாங்கிட்டு வந்து அந்த மேல அந்த மூடி கிடையாது, கிளி வந்து சும்மா அப்படியே வச்சிருக்கிறாரு. சோ அப்ப வந்து அந்த கிளி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பாடு எல்லாம் போடுறாரு அந்த கிளிக்கு. திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல வந்து அவர் பாக்குறாரு, பக்கத்து வீட்டுல பெரும்பாலும் வந்து கிளி பக்கத்து வீட்டுல வச்சா பிடிக்காது தானே, உடனே வந்து பாப்பாங்க இது என்ன கிளி, ஒரிஜினல் கிளியான்னு பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது வந்து அவர் பாக்குறாரு இந்த கிளி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப வந்து அந்த கிளியோடைய ஓனர் கிட்ட கேட்கிறாரு, இந்த கிளி நல்லா இருக்கு, இந்த கிளிக்கு ஒரு நீ மூடி போடலையா, மேல அந்த வலை போடவில்லையான்னு கேட்கும் பொழுது ஆமா வலை போட்டா நல்லதுதான்ட்டு வலையே போடுகின்றார். வலையை போட்டு அந்த கிளியை சாப்பாட்டு போட்டு வளர்க்கும் பொழுது கொஞ்ச நாள் சென்று திருப்பி அந்த பக்கத்து வந்து கேட்கிறாரு, என்ன இது வலை போட்டிருக்க, ஆனா வலை வந்து பளபளன்னு இல்லையே, உன்னுடைய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கம்பி வலை வந்து ஏன் பளபளன்னு இல்லை, நீ சுத்தமா வச்சுக்கிட்டாதான் கிளி ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, இந்த மனிதர் இந்த கிளிக்கு சாப்பாடு போடுவதை விட்டு இந்த வலையை பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? கதை புரியுதா நான் சொல்றது? சோ இந்த வலையை அவர் பாலிஷ் பண்ணும் பொழுது கிளிக்கு சாப்பாடு போட மறந்துட்டாரு.
சோ கிளிக்கு சாப்பாடு போட மறந்த உடனே என்ன ஆகும்? கிளி வந்து அது ஆரோக்கியம் குறைந்து உயிரை சாகுது. சோ இந்த கதை என்ன தாத்பரியத்தை குறிக்குதுனாக்கா வந்து இந்த கிளிதான் வந்து ஆத்மா, இந்த கிளி கூடுதான் வந்து உடல். நாம் எல்லோரும் வந்து இந்த உடலை பாலிஷ் போட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த ஆத்மாவுக்கு வந்து இறப்பு கிடையாது. ஆனா அதோடைய சுத்தமான பிரகாசத்தை அந்த ஆத்மாவால் அடைய முடியவில்லை. ஏனென்றால் நாம் வந்து அந்த கிளி விட்டதை போல ஆத்மாவை விட்டுட்டு பாலிஷ் பண்ற மாதிரி அந்த வலைக்கு உடலுக்கு பாலிஷ் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். இதுதான் வந்து இந்த கதையுடைய சுருக்கம்.